நெருக்கடி காலங்களை பயன்படுத்தி போக்குவரத்து கட்டணங்கள் உயர்த்தப்படுகிறதா, பயணிகள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். 5700 இருந்த ஃபிளைட் டிக்கெட்ஸ் 57,000 ஆகுது. இது கிட்டத்தட்ட 10% அதிகமா இருக்கு. இதனால எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்டேஷன் ஏதாவதுனா நம்ம ஃபிளைட்ல தான் போய் ஆகணும். இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். இங்க இருந்து நம்ம இப்போ சென்னையில இருந்து கோவைக்கு எடுத்துட்டு போறோம்னா இன்னைக்கு 57,000 ஃபிளைட் டிக்கெட். சோ இந்த 10% அதிகமாகறதுனால டே டு டே ஆக்டிவிட்டி ஏதாவது எமர்ஜென்சினா அது ரொம்ப பாதிப்பாகுதுங்க. பஸ் கட்டணம், ரயில்வே கட்டணம், விமான கட்டணம் இது எல்லாம் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு நினைச்ச நேரத்தில் உயர்த்திக்கிறாங்க. அதாவது நெருக்கடியான காலகட்டம், அதாவது இந்த அவசர காலகட்டம், இந்த பண்டிகை காலம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சில நேரம் தொழில் விஷயமா மக்கள் போகக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி 1க்கு 2 மடங்காக இந்த கட்டணத்தை உயர்த்தினா மக்கள் உண்மையிலே ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. நாங்களாம் மலைவாழ் மக்கள். எங்களால் நாங்கள் திட்டப்பட்டபடி ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் ஒரு 300 ரூபா வச்சுருக்கோம். சென்னை போகிறோம் அப்படின்னா எங்கள் அந்த 300 ரூபாய் வச்சு நாங்கள் போகும்போது அவங்க 550 ரூபா 400 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த பணம் எங்கிட்ட கிடைக்க மாட்டேது. திட்டமிட்டு நாங்கள் ஒரு 300 ரூபா தான் எங்கிட்ட இருக்கோம். நாங்கள் ஏழை மக்கள் போகும்போது எங்களால் முடியல. அது நீங்கள் அரசு ஒரு கவனத்தில் கொண்டு இந்த டிக்கெட் வரி, மற்றபடி இந்த வீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சலுகை பண்ணி கொடுக்குற மாதிரி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் இங்கே ஊருக்கு வர்றதே இந்த விடுமுறையை கழிக்க தான். ஆனால் அங்கேருந்து வர்றதுக்கே இவங்களுடைய கட்டணத்தை பார்க்கும்போது இங்கே வரவே வேணாம், ஊருக்கே சொந்த ஊருக்கு வராமல் அங்கே இருக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிற இந்த நடுத்தர மக்களும் கீழே இருக்கிற மக்களும் அதனால மிக மிக பல மடங்கு உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு அரசு இதுக்கு கவனத்தை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு நலன் கருதி இதை சரி செய்ய மக்களோட மக்களாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் குரல் பகுதியில் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.